ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் 2022 பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, 10th இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சினானிம்ஸ் 3 கொஷின் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் 3 கொஷின் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கொஷின் பார்ப்போங்க. சினானிம்ஸ்: த கிரேட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ட்ரீ ஸ்ட்ரெச்சட் டவுன் பெனிட். பெனிட்டோடைய மீனிங் என்னென்னா பிலோ. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் 55 foot sailing vessel built indigenously in Indiana domestically. ஓகேவா? Next, we have reached a point on the road bifurcated அப்படின்னாவது ரெண்டாக டிவைட் பண்ணுறோம்ல அது. ஓகேவா? சூஸ் ஆன்டனிம்ஸ் 3 கொஷின் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாஸ்டர்னா எனர்ஜெட்டிக், ஆப்போசிட் வேர்டு. ஃப்ரூட்னா ப்ளீஸ்டு, அப்ரிஷியேட், டிஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் டீர். டீருக்கான ப்ளூரல் ஃபார்ம் டீர் டவுர் என்ற சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் உடைய ப்ரெஃபிக்ஸ்னால் பிஃபோர் ஆட் பண்ணுறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிஸ்அண்டர்ஸ்டாண்ட், இன்அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், இம்அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு அதான் மிஸ். ஓகேவா? பிபிடி உடைய ஃபுல் ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ரேஸில் ஒரு புக் கேட்டிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த கலோரிஸ். அது கலோரிஸ் ஹெல்ப் என்ன கலோரிஸ் என்ன ஹெல்ப் ஆகுது அப்படின்னா பர்ன் ஆஃப் அப்படின்னா பர்னாக எரிக்கிட்டு. ஓகேவா? பர்ன் ஆஃப் தான் வரணும் இடத்துல. அது கலோரிகள் எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, போர்டிங் இஸ் அ காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்ட் ஃப்ரம் போர்டிங், பாஸ் போர்டிங் பாஸ் வரும். நெக்ஸ்ட், ப்ரிப்போஷன் த ஃபாக்ஸ் ஜம்ப்டு டேஷ் த வெல் இன்டு த வெல். ஓகேவா? 13th கொஸ்டின் 10th ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இஃப் ஐ வேர் ஏ மில்லினரி, நான் பணக்காரன இருந்தேன்னா தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வேர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் வருது பாருங்கள், வுட். அப்போது ஆப்ஷன் ஏ. இஃப் ஐ வேர் ஏ மில்லினரி ஐ வுட் டை நீடி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு வரையில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பட்டு டோ ரெண்டுத்தில் என்ன ஒன்று வரும். டேஷ் ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ் டோ. இங்கே பட்டு வரும், பட் என்ன டேஷ் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கனால டோ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவன் ஆனஸ்டாக இருந்தான், ஆனாலும் பனிஷ் பண்ணாங்க அவனை. ஓகேவா? அதான் மாதிரி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின் 3 கொஷின்ஸ் இங்கே ரைட் பண்ணால் போடும். Why did a seagull fail to fly? What does the term circumnavigation mean? What did Aditya offer Samuel? How does David operate computers with a laboratory communication device? இந்த 4 கொஷினில் நீங்கள் 3 கொஷின் என்ன போடும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரீட் பொய்டிக் லைன்ஸ் 3 கொஷின் என்ன போடும். ஓகேவா? நெக்ஸ்ட், அதர் வாய்ஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்முடைய யூடியூப் சேனலில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் போட்டிருக்கேன். அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே யூடியூப்பில் போட்டிருக்கேன். 2 கொஷினுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஓகேவா? பஞ்சுவேஷன்: ஹோ மை யங் ஜென்டில்மேன் said Ariel. இது சிம்பிள் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மீனிங்ஃபுல் ரீஅரேஞ்சி. நெக்ஸ்ட்டு, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ரோட் மேப் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக எல்லாம் நீங்கள்
நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு டீட்டெயில் 5 மார்க் கொஷின் பேராப் கேட்டிருக்காங்க. 2 ரைட் பண்ணால் போதும். ஒன்று ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸி தான், நீங்கள் ரைட் பண்ணலாம். செகண்டு ஆல் உமன் இந்தியன் நேவி தேர்ட் லெஸ்ஸர் தேர்ட் யூனிட்டு மேன் டஸ் இது வந்து ஆடிட்டியாவுடைய இது ஓகேவா. டெக்னாலஜி ஒன் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின் இது ஓகேவா. லாஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருப்பேன், அதில் இந்த கொஷின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேவா. நெக்ஸ்ட் போயம்லேருந்து லைஃப் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, உமன் போயம் கேட்டிருக்காங்க. poetic or science கூட இருக்கு 5 questions. ரைமிங் நோட்ஸு ரைமிங் ஸ்கீம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு ஓகேவா. இப்போ பாருங்களேன், ரைமிங் நோட்ஸ் என்ன லாஸ்ட் லைனு சேமாக இருக்குது, லாஸ்ட் வேர்டு ட்ரைவ் டைவ் லைட் ரைட் ஓகே. அப்போ ரைமிங் நோட்ஸ் என்னது ட்ரைவும் ட்ரைவு லைட்டு ரைட்டு. இப்போ ரைமிங் ஸ்கீம்னா ஏ இது பி இது டைவ் ஏ ரைட்டு பி ஏபி ஓகேவா. ஃபஸ்ட்டு லைன் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன புல் அண்ட் டவுன் புஷ் லிஃப்ட் ட்ரைவ் டூ எல்லாம் ஆக்சிமோரான். நெக்ஸ்ட் அலிட்ரேஷன் செகண்ட் லைன் அலிட்ரேஷன் பிரிண்ட்டு ப்ளவ் ஓகேவா. நெக்ஸ்ட் பேராப்ரைஸ். நெக்ஸ்ட் கரெக்ட் ஆர்டரைஸ். பேசஸ்க்கே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு கலர்ஃபுல்லு இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் ரைட் பண்ணலாம். ஐ அன்ஹைஜெனிக் கண்டிஷன் ஆஃப் ஒரு ஏரியா ஒரு நியூஸ் பேப்பர் ஹைலைட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங் பிக்சர்ஸ் வச்சு அதை 5 சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண நீங்கள் ஓகேவா. ரெடி. இப்போ ஈஸியாக ஜெனரலாக எழுதலாம். அடுத்து நோட் மேக்கிங் சம்மரைஸ் மேக்ஸிமம் நோட்ஸ் மேக் சம்மரைஸில் சம்மரைஸு அட்டன் பண்ணுங்கள். நோட்டீஸ்னால் நீங்கள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஃபோன் போட்டு எழுதுவீங்க, இன்னொன்று ஹைலைட் பண்ணி அதாவது டாபிக் ஒரு சப் டாப்பிக்காக கொடுத்து எழுதுவீங்க. மேபி இந்த சம்மரைஸ்னால் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அது ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணி அது நம்பர் ஆஃப் பேசேஜ் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணால் ஃபுல் மார்க் உங்களுக்கு வரும் ஓகேவா. ஸ்பாட் த எரர். இப்போ இந்த கொஷின் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறேன். ஐ மீன் அந்த என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா சொல்லியிருக்கேன், ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகேவா. மெமரி பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ப்ராஸ்போர்ட் ஐ மீன் இந்த ஃபஸ்ட்டு தெரியலனா கூட அந்த வேர்ட்ஸ் அந்த கேரக்டர்ஸ் நேம் வந்தால் என்ன லெசன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கக்கூடிய ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி ஓகேவா. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எழுதணும். நெக்ஸ்ட்டு பேசேஜ் கிட்ட இருக்கே ஒரு 4 கொஷின் கேட்குறாங்க, 8 மார்க் கொஷின் இது ஓகேவா. காம்பரேஷன் பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்டுருவாங்க பாருங்கள், அது வந்து 5 மார்க்கு 8 மார்க்கு வெரி ஈஸி தான் ஓகேவா. தேங்க்யூ.